நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்ட காலை உணவு திட்டம், விநாயகர் சதுர்த்திக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். நகர்ப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு உணவு பரிமாறிய காட்சிகள்தான் இவை. தமிழ்நாட்டில் அரசு தொடக்கப் பள்ளிகள் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை நகர்ப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளிகளிலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்ப தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டனர். இத்திட்டத்தின் மூலமாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெற உள்ளனர். விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 3,169 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை முகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வார விடுமுறை தினமும் வருவதால் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் இயக்க உள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல செவ்வாய்க்கிழமை 809 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 875 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இது மட்டுமில்லாமல் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல மேலும் 350 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் விடுமுறை முடிந்து சென்னை திரும்புவர்களுக்கு வசதியாக தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மாநகராட்சி சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் பெறும் திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மக்களுக்கான சேவைகளை வாட்ஸ்அப் வாயிலாக வழங்கப்படும் என்று மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக சென்னை மாநகராட்சியில் பொதுமக்களுக்கான சேவைகள் அனைத்தும் வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்காக மாநகராட்சி நிர்வாகம் 9445061913 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பிறப்பு, இறப்பு சான்றிதழ் பெறுவது, செல்ல பிராணிகள் உரிமம் பதிவு, கடை வாடகை செலுத்துதல் உள்ளிட்ட மாநகராட்சியின் 32 வகையான சேவைகளை மக்கள் எந்தவித அலைச்சலும் இன்றி தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பெற முடியும். இதேபோன்று QR கோட் மூலம் சொத்து வரி உள்ளிட்டவற்றை செலுத்துவதற்கான திட்டத்தையும் மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மூலமா QR கோட் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த QR கோட்ல மாநகராட்சிக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பே பண்றதாக இருந்தாலும் சரி, இல்ல வேலிடேட் நோட்டீஸா இருந்தாலும் சரி, இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி இருக்கும் இடத்துல இருந்தே அது பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டமும் மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. துறையூரில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை தாக்கிய விவகாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் 4 பேர் உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். துறையூர் பேருந்து நிலையத்தில் EPS பேசுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அந்த பகுதி வழியாக ஆம்புலன்ஸ் வந்துள்ளது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக தொண்டர்கள் ஆம்புலன்ஸின் ஓட்டுநர், உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தினர். இது தொடர்பாக துறையூர் காவல் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் செந்தில்குமார் புகார் அளித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த துறையூர் நகர செயலாளர் அமைதி பாலு, துறையூர் நகர்மன்ற உறுப்பினர் தீனதயாளன், துறையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் காமராஜ் மற்றும் விவேக் ஆகிய 4 அதிமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கூடிய மருத்துவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலன், உயிர் காக்கக்கூடிய சேவையில் உள்ள ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிரதான ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துறவர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுறது எந்த விதத்துல இது நியாயம் என்ற அடிப்படை தான் இது விஷயம். சப்போஸ் அவர் அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் என்னோட பொதுக்கூட்டத்தை நிறுத்தத்துக்கு சதி பண்றாங்க அப்படி சொல்ற கூற்று இல்லாம இருந்திருந்தா, அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவரை நாங்க நோயாளியா மாத்தி அதே ஆம்புலன்ஸ்ல வழி அனுப்புவோம் சொல்லாம இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. அதிமுக நிர்வாகிகளுடன் பெயர் தெரியாத 10 பேர் மீதும் பொது சொத்தை சேதப்படுத்தியது, ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை தாக்கியது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
திருவள்ளூர் அருகே தரையில் கிடந்த வண்டை விழுங்கிய 1 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாமரைப்பாக்கம் சக்தி நகரைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் 1 வயது மகள் குகஸ்ரீ விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை விழுங்கியதாக தெரிகிறது. குழந்தை நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பிரேத பரிசோதனையில் குழந்தையின் மூச்சுக் குழாயில் வண்டு இருந்தது தெரிய வந்தது. விளையாடிக் கொண்டிருந்த போது தரையில் கிடந்த வண்டை குழந்தை விழுங்கிய நிலையில் அது மூச்சுக் குழாயில் கடித்து குழந்தை உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணம் வழங்கப்பட்டதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திருச்சி மணப்பாறை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். அந்த நல்ல திட்டங்களால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்ததாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு வேளாண் கருவி, டிராக்டர் வாங்கினா மானியம், ஸ்ப்ரேயர் வாங்கினா மானியம், அதே போல் உரம் மானியம், இப்படி பல மானியத்தை கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசியவர் இலவச மடிக்கணினி மூலமாக மாணவர்களின் கல்வி மேம்பட்டதாக தெரிவித்தார். இந்த லேப்டாப் தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இதற்காக அதிமுக அரசு 7,300 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 52,35,000 மாணவ மாணவரை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஏற்றம் எடுத்து அவர் வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசு. மேலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பதால் சிறுபான்மை மக்களை திசை திருப்ப பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்றும் கூறினார். அரசியலில் விஜயகாந்த் சிரஞ்சீவி நிலைதான் விஜய்க்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பிச்சாரு, 10 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் பெற்றது. அப்ப 10% மேல வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பிரஜாய ராஜ்யம்ட்டு சிரஞ்சீவி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கட்சியை துவக்கினாரு. 20 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க. இணைச்சிட்டு இப்ப அந்த கட்சி இருக்கான்னு அந்த கட்சியே கிடையாது. அதேபோல திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் விஜயை சிரஞ்சீவியுடன் ஒப்பிட்டு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சித்தார். இதை விட பெரிய கூட்டத்திலாம் பாத்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்துல சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க, எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, இதெல்லாம் காமிச்சார். இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடுவதை விஜய் உட்பட யாராலும் தடுக்க முடியாது என்றும் SP வேலுமணி நம்பிக்கை தெரிவித்தார். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் கடந்த ஜூலை மாதம் நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் படுகொலை செய்யப்பட்ட கவினின் தந்தை சந்திரசேகர், விசிக தலைவர் திருமாவளவன் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், கவினின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் முன்வைத்ததாக கூறினார். அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருக்கு சொந்த பகுதியிலேயே அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என நம்புவதாக தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க தாங்கள் உயிரை கொடுத்தேனும் உழைப்போம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும், அதுல
முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்கள் உழைக்க போறோமோ அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதே போல அதிமுகவினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிப்பதற்காக நம்பிக்கை இருக்கு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி என விஜய் கூறியதற்கும் அண்ணாமலை பதிலளித்தார். விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சண்டை நல்லதுதாங்க, எல்லாரும் சண்டை போடணும், மக்கள் முன்னாடி போய் நிற்கணும், நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க, சொல்வதில் தவறு ஒன்றும் இல்லை. அவங்க கட்சி அதுக்காக நடத்துறாங்க. இரண்டாவது மூன்றாவது வருவதற்காக கட்சி நடத்துறாங்க. காதல் திருமணம் புரிவோர் பாஜக அலுவலகங்களுக்கும் தாராளமாக வரலாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் மாநாடு தேமுதிகவின் தேர்தல் வெற்றிக்கு அச்சாரமாக அமையும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 73வது பிறந்த நாளையொட்டி சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு பிரேமலதா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது கேப்டன் ரதம் பரப்புரை வாகனத்தில் இலங்கை தமிழர்கள் சார்பாக உருவாக்கப்பட்ட விஜயகாந்தின் மார்பளவு சிலை திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெற உள்ளதாக கூறினார். உங்களுக்கு எல்லாம் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு நடக்க இருக்கிறது. மாநாடோட பேர் நான் சொல்றேங்க, மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விகித மாற்றத்தால் உணவுப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்பு. மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ள அவகாசம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். அனைத்து விதமான உணவு மற்றும் ஜவுளி பொருட்களை 5 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி அடுக்குக்குள் கொண்டு வரவும், சிமெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி வரியை 18 விழுக்காடாக குறைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஜிஎஸ்டி கட்டமைப்பில் தற்போது 5, 12, 18, 28% ஆகிய 4 அடுக்கு வரி விகிதங்கள் உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி இனி 5, 18% என 2 அடுக்காக மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சில ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் 40% வரி விதிக்கப்பட உள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தின் மூலம் அனைத்து விதமான உணவுப் பொருட்கள் மற்றும் ஜவுளிகளுக்கு 5 விழுக்காடு வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேபோன்று சிமெண்ட்டுக்கான 28 விழுக்காடு ஜிஎஸ்டியை இனி 18 விழுக்காடாகவும், சலூன்கள், அழகு நிலையங்களுக்கான 18 விழுக்காடு வரியை 5 விழுக்காடாகவும் குறைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் 3, 4ஆம் தேதிகளில் டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதுகுறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சொந்த மாநிலமான குஜராத்தில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அகமதாபாத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்ற பிரதமர் அங்கு ரோட் ஷோ நடத்தினார். அவரை வழிநெடுகிலும் நின்று பொதுமக்கள் வரவேற்றனர். அவர்களை பார்த்து உற்சாகத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி கையசைத்தார். பின்னர் 5400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை தொடங்கி வைத்து மேடையில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகில் அனைவரும் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்வதாக ட்ரம்பை மறைமுகமாக விமர்சித்தார். आपके हित सर्वोपरि है. दबाव कितना ही क्यों ना आए, हम झेलने की अपनी ताकत बढ़ाते जाएंगे. தொடர்ந்து பேசிய அவர் தீவிரவாதிகள் எங்கு பதுங்கியிருந்தாலும் அவர்களை விட்டு வைக்காத நிலையை பாஜக அரசு உருவாக்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்யவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் சிபி ராதாகிருஷ்ணன் தகுதியான வேட்பாளர் என்றார். हम पहले भी तमिलनाडु में साथियों के साथ चुनाव लड़े हैं. हमारी यहाँ बहुत सारी सीटें भी आई है, ऐसा नहीं है. श्री राधाकृष्णन जिनका बहुत लंबा राजनीतिक जीवन रहा है, वो 2 बार संसद के सदस्य रहे, हमारी पार्टी के अध्यक्ष रहे. தொடர்ந்து பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் விலகியதை பிரச்சனையாக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார்.
इसमें बात का बतंकर नहीं बनाना चाहिए। धनखड़ जी संवैधानिक पद पर बैठे, अपने कार्यकाल में उन्होंने संविधान के हिसाब से अच्छा काम किया जी। इनकी निजी स्वास्थ्य की समस्या के कारण इन्होंने इस्तीफा दिया है। इसको ज्यादा खींचकर कुछ ढूंढने का प्रयास नहीं करें। மேலும் மோசடி வழக்கில் சிறை சென்றபோது தமிழ்நாடு அமைச்சர்கள் சிலர் பதவி விலகவில்லை என்று அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். तमिलनाडु के कुछ मंत्रियों ने इस्तीफा नहीं दिया, दिल्ली के मंत्री और मुख्यमंत्री ने इस्तीफा नहीं। और अगर इस तरह से इस समाज जीवन का नैतिकता का स्तर राजनीतिक और समाज जीवन का नीचे ले जा रहे हैं, इससे हम सहमत नहीं हैं। 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர் முதல் அமைச்சர் வரை அனைவரின் பதவியையும் நீக்கம் செய்ய வகை செய்யும் மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் அமித்ஷா கூறினார். குருவாயூர் கோவிலின் தடை செய்யப்பட்ட பகுதியில் பிக் பாஸ் பெண் பிரபலம் ஒருவர் ரீல்ஸ் எடுத்தது சர்ச்சையான நிலையில் ஆலயத்தில் இன்று பரிகார பூஜை நடைபெறவுள்ளது. மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமானவர் ஜாஸ்மின் ஜாஃபர். இன்ஸ்டாகிராம் பிரபலமான இவர் கேரள மாநிலம் குருவாயூரில் உள்ள கிருஷ்ணர் கோவிலில் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கோவில் குளத்தில் கால்களை கழுவது போல அவர் வீடியோ எடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கோவில் பூஜைக்கு நீர் எடுக்கக்கூடிய புனித இடமாக கருதப்படக்கூடிய குளம் இதனால் அசுத்தம் செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து ஜாஸ்மின் ஜாஃபர் மீது கோவில் நிர்வாகம் சார்பில் புகாரம் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்ட ஜாஸ்மின் ஜாஃபர் தன்னுடைய ரீல்ஸ் பதிவையும் நீக்கினார். இந்நிலையில் குருவாயூர் ஆலயத்தில் இன்று பரிகார பூஜை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று மதியத்திற்கு பிறகே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ள ஒருமுறை அவகாசம் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்தது. இதற்கு மாற்றாக கடந்த 2004ஆம் ஆண்டு தேசிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இந்த ஓய்வூதியமானது எதிர்காலத்தில் பணியாளர் தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு திட்டத்தின் வருமானத்தை பொறுத்து இருக்கும் என்பதால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஊதியம் வரும் என்று உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டது. மேலும் ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படாததால் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இதைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது. இத்திட்டத்தின்படி குறைந்தது 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதுக்கு முன்பாக பெற்ற 12 மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இத்திட்டம் அமல்படுத்தப்பட்ட முதல் 3 மாதங்களில் 31,555 மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்தனர். இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளும் விதமாக ஒருமுறை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், அமெரிக்க ஓபன் முதல் சுற்றில் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசாவில் உள்ள மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள், அங்கு பணியில் இருந்த தன்னார்வலர்கள், ராய்டர்ஸ், தி அசோசியேட் பிரஸ், அல் ஜசீரா ஆகிய செய்தி நிறுவனங்களைச் சேர்ந்த 5 பத்திரிகையாளர்கள் உட்பட 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலியாளர்களின் உடல்களை பார்த்து காசா மக்கள் கதறி அழுதனர். இரண்டு முறை அந்த மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். வியட்நாமில் கஜிகி புயல் தாக்கத்தால் கொட்டி தீர்த்த மழையால் நகர் முழுவதும் வெள்ளக்காடாக மாறிய காட்சிகள்தான் இவை. சீனா, பிலிப்பீன்ஸ் நாடுகளில் பலத்த சேதத்தை ஏற்படுத்திய கஜிகி புயல் நேற்று மதியம் வியட்நாமின் ஹாத்தின் கடற்கரை பகுதியில் கரையை கடந்தது. அப்போது மணிக்கு 117 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது.
வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. ஏராளமான மரங்கள், மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. கனமழையால் சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 6 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டதுடன் விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் 16,500 ராணுவ வீரர்கள் மற்றும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட துணை ராணுவப் படையினர் களமிறக்கப்பட்டிருப்பதாக வியட்நாம் அரசு தெரிவித்துள்ளது. ட்ரீம் 11 உடனான 358 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை பிசிசிஐ முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிசிசிஐ செயலாளர் தேவதித் சைக்கியா, பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை செய்யும் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் ட்ரீம் 11 உடனான ஜெர்சி ஸ்பான்சர் ஒப்பந்தத்தை நிறுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டிற்கு மட்டுமின்றி அது தொடர்பான விளம்பரம் மற்றும் ஸ்பான்சருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ட்ரீம் 11 உடனான ஒப்பந்தத்தை தொடர்வது கடினமாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு 3 ஆண்டு ஒப்பந்தத்தில் ட்ரீம் 11 உடன் பிசிசிஐ கையெழுத்திட்டது என்றும் இதற்காக ட்ரீம் 11இன் தாய் நிறுவனமான ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் விளம்பரத்திற்காக மட்டும் 2,964 கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிறுவனங்களுடன் எந்த ஒப்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் பிசிசிஐ செயலாளர் தேவசித் சைக்கியா கூறியுள்ளார். சென்னை ஈசிஆரில் உள்ள நடிகர் ரவிமோகனின் சொகுசு பங்களாவை ஜப்தி செய்வதற்கு வங்கி நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை வாங்க அவரது மனைவி தரப்பினர் மறுத்துவிட்டனர். இஞ்சம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பங்களாவில் ரவிமோகன், ஆர்த்தி தம்பதி வசித்து வந்தனர். தனியார் வங்கியில் கடன் பெற்று இந்த பங்களா வாங்கப்பட்ட நிலையில் கடந்த 10 மாதங்களாக தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சொகுசு பங்களாவை ஜப்தி செய்ய வங்கி நிர்வாகம் முடிவு செய்த நிலையில் அதற்கான நோட்டீஸை கொரியர் வாயிலாக அனுப்பியுள்ளது. தற்போது இந்த பங்களாவில் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி வசித்து வருகிறார். இந்நிலையில் வங்கி அனுப்பிய நோட்டீஸை கொண்டு சென்ற கொரியர் ஊழியரிடம் அதனை வாங்க ஆர்த்தி தரப்பினர் மறுத்துவிட்டனர். மேலும் வங்கிக்கு நேரில் சென்று வாங்கிக் கொள்வதாகவும் கூறியுள்ளனர். இதனிடையே ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தப்படி தங்களது படத்தில் நடித்துக் கொடுக்காததால் முன்பணமாக வழங்கப்பட்ட 6 கோடி ரூபாய்க்கு பதிலாக இஞ்சம்பாக்கம் பங்களாவை ஜப்தி செய்து தர உத்தரவிடக் கோரி பாபிடச் கோல்ட் யூனிவர்சல் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.